கர்நாடக சங்கீதத்தின் பிறப்பிடத்திற்கு உங்களை நான் அழைத்துச் செல்லப் போகின்றேன். கர்நாடக சங்கீதம் என்றாலே நம் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே வார்த்தை தியாக பிரம்மம், தியாகராஜ சுவாமிகள். அந்த தியாக பிரம்மம் தியாகராஜர் அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து முக்தி அடைந்த இடத்தைத்தான் நாம் இன்று சுற்றி பார்க்க போகின்றோம். செந்தமிழுக்கு பெயர் போன தஞ்சாவூருக்கு வடதிசையில் ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய ஊர்தான் திருவையாறு. அந்த பிரம்மம் தழைத்தோங்கும் திருவையாறில் புண்ணிய நதியம் காவிரியின் வடகரையில் தான் தியாக பிரம்மத்தின் மடம் அமைந்துள்ளது. தியாக பிரம்மம் தியாகராஜர் என்பவர் யார்? அவர் எங்கு பிறந்தார்? அவர் எப்படி திருவையாறுக்கு வந்தார்? ஏன் திருவையாறுக்கு வர வேண்டும்? தெவிட்டாத தென்னிந்திய கர்நாடக இசையில் ஒரு மகத்துவமிக்க மகானாக எப்படி மாறினார் என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்ப்போம். அவர் வளர்ந்து வாழ்ந்து முக்தி அடைந்ததுதான் திருவையாறில். அப்படி என்றால் அவர் பிறந்தது திருவாரூரில். தியாகராஜரின் தந்தையின் பெயர் ராம பிரம்மம், அவருடைய அன்னையின் பெயர் சீதாம்மா. ராம பிரம்மம் சீதாம்மா தம்பதிகளுக்கு 3வது புதல்வராக பிறந்தவர்தான் தியாகராஜ சுவாமிகள். தியாகராஜர் குழந்தையாக இருக்கும் பொழுது குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக தியாகராஜரின் குடும்பம் திருவையாறுக்கு குடிபெயர்ந்தது. சங்கீத ஞானம் மிக்க குடும்பம் அவரது குடும்பம். ராம பிரம்மமும் சரி சீதாம்மாவும் சரி சங்கீதத்தில் ஞானம் உள்ளவர்கள். தியாகராஜருடன் உடன் பிறந்தவர்களுக்கும் சங்கீத ஞானம் இருந்தாலும் தியாகராஜருக்கு அசாத்திய திறமை இருந்தது சங்கீதத்தில். தியாகராஜரின் தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தனது இளம் வயதிலேயே சமஸ்கிருத மொழியில் மிகவும் புலமை பெற்று விளங்கினார். தன் பெற்றோர்களே கண்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு, உபன்யாசங்கள் நிகழ்த்தும் அளவிற்கு சமஸ்கிருத மொழியில் தேர்ச்சி பெற்று விளங்கியவரானார். பாடல்கள் புனையும் ஆற்றல் எல்லாம் அவரது 8 வயதிலேயே வந்துவிட்டது என கூறப்படுகிறது. ஒவ்வொரு மேலகர்த்தா ராகத்தையும் மையமாக வைத்த கீர்த்தனைகள் எழுத ஆரம்பித்தார். அந்த கீர்த்தனைகள் தான் என்றும் அழியாத பொக்கிஷங்களாக மாறிப்போனது. திருவையாறில் அமைந்துள்ள அவருடைய மடத்தில் வளாகத்தில் எங்கு பார்த்தாலும் அந்த கீர்த்தனைகளை காணலாம். அவர் எழுதிய அனைத்து கீர்த்தனைகளும் அங்கு எழுதப்பட்டுள்ளது. தியாகராஜர் அருளிய கீர்த்தனைகளில் எந்த கீர்த்தனை மிகச்சிறந்தது என்று கேட்டால், இந்த அண்ட சராசரியில் எது துவக்கம் எது முடிவு என்று கேட்கும் கேள்விக்கு ஒப்பானது அந்த கேள்வி என்கின்றார்கள். எந்த ஒரு கீர்த்தனையும் தியாகராஜ சுவாமிகள் காசுக்காக அவர் பாடியதே இல்லை, எழுதியதும் இல்லையாம். அதே வழிமுறையை தான் இன்றும் கூட அவரது சந்ததியினர் பின்பற்றி வருகிறார்கள். அவரது சந்ததியினர் திருவையாறில் இருக்கின்றார்களா என்று கேட்டால் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் அந்த மடத்தை கண்காணித்து வருகின்றார்கள். இந்த மடம் ஒரு ட்ரஸ்டாக இயங்கி வருகின்றது. அந்த ட்ரஸ்டிற்கு ஒரு மேனேஜிங் ட்ரஸ்ட் யார் என்றால் பிரபல வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய குடும்பம்தான். மடத்தை தினந்தோறும் கண்காணித்து பராமரித்து வருவது தியாகராஜரின் சந்ததிகள், அவரது வம்சாவளிகள் என கூறப்படுகிறது. மடத்தின் அருகாமையில் தான் அவர்கள் வசித்து வருகிறார்கள். மடத்தில் விநாயகர் ஸ்தூபி உள்ளது. விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் மடத்தின் உள்ளே அனைவரும் செல்கின்றார்கள். தியாக பிரம்மம் தியாகராஜருக்கு தனி சந்நிதி. தியாகராஜர் அவர்கள் சுவாமிகள் முக்தி அடைந்த இடம் என்று மிகவும் பக்தி மயத்துடன் அவரது வம்சாவளிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜனவரி மாதத்தில் ஒரு திருவிழா கோலத்தில் காணப்படுமாம் இந்த மடம். கர்நாடக சங்கீதத்தை உண்மையாக நேசிக்கின்ற எந்த ஒரு வித்வானும் இங்கு வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் சங்கீதம் பயின்ற பிறகு அரங்கேற்றம் செய்யும் பொழுது இங்கு வந்து ஆசீர்வாதம் பெற்றுத்தான் செல்வார்களாம். தியாகராஜ ஆராதனையின் பொழுது இங்கு வந்து பாடினால் அவரை நமஸ்கரித்து தியாகராஜரின் அருளை பெறும் ஒரு பாக்கியம் என்கின்றார்கள். ஸ்ரீமத் தியாகராஜ சுவாமிகளின் காலம் என்பது எதுவென்றால் 1767 இருந்து 1848 வரை.
தன்னுடைய 81வது வயதில் தான் அவர் முக்தி அடைந்திருக்கின்றார். எண்ணற்ற ராகங்கள் கர்நாடக சங்கீதத்தில் இருந்தாலும் தியாகராஜருக்கு பிடித்தமான ராகம் எதுவென்றால் அது ஒன்றல்ல, 109 ராகங்கள். அத்தனையும் அவரால் தனி மனிதரால் சிருஷ்டிக்கப்பட்டவை. இசை ஞானத்தில் வியத்தகு ஆற்றலை அவர் பெற்றதற்கு இறைவன் அவருக்கு அருளிய பிரத்யேகமான அருளே என்கின்றார்கள். ஸ்ரீமணி, ரசாலி, மனோரஞ்சனி தியாகராஜர் புதுப்பித்த தோற்றுவித்த ராகங்கள் அவை. இந்த ராகங்களில் கீர்த்தனைகள் பாடினால் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானை ஒருங்கே அமர வைத்து நாம் எதிரே நின்று பாடுவது போல் இருக்குமா. தேசியத்தோடு, சுத்த சீமந்தினி, கண்டா இந்த ராகங்கள் புகழ்பெற்ற ராகங்கள். இவருடைய சொந்த சிருஷ்டிப்பு. இந்த ராகங்களில் கீர்த்தனைகள் நாம் பாடும் பொழுது இறைவனும் இறைவியும் நம் எதிரே நின்று நம் மீது புஷ்பங்களை தூவுவது போல் ஒரு பிரம்மை ஏற்படுமாம். தியாகராஜரின் பெரும்பாலான கீர்த்தனைகள் அவர் சிருஷ்டித்த ராகங்களில் தான் இருக்கும். இந்த முதல் 6 ராகங்களில் சாதகம் செய்தாலே சங்கீதம் வராதவர்களுக்கும் சங்கீதம் வந்துவிடுமாம். ஸ்ரீமத் தியாகராஜர் அவர்களினுடைய கீர்த்தனைகளில் அவர் கையாண்ட தாள கட்டமைப்புகள் அவருடைய இசைத்திறமை எத்தகையது என்பதை மெய்ப்பிக்குமாம். தியாகராஜரின் இசைத்திறமை காஞ்சிபுரத்திற்கு எட்டுகிறது. ராமகிருஷ்ண யதீந்திரர் என்கின்ற மகான் இவரை காண வருகின்றார். யதீந்திரர் தியாகராஜருக்கு செய்த போதனை என்னவென்றால், ஸ்ரீ ராமரனுடைய நாமத்தை 96 கோடி முறை ஜபியுங்கள் என்று அவருக்கு அறிவுரை வழங்கி சென்றாராம். தியாகராஜரும் அதை பின்பற்றி ஜபிக்க ஆரம்பித்தாராம். ஸ்ரீராமரின் பெயரை நாள் ஒன்றுக்கு 1,25,000 முறை ஜபிப்பாராம் தியாகராஜர் ஸ்ரீராமரின் நாமத்தை. 96 கோடி முறை அவர் ராமரின் நாமத்தை செய்து முடிப்பதற்கு தியாகராஜருக்கு 21 ஆண்டுகள் பிடித்ததாம். அப்படி ஸ்ரீராமரின் நாமத்தை ஜபிக்கும் பொழுது பல முறை ஸ்ரீராமர் தியாகராஜருக்கு எதிரே தோன்றியுள்ளார். அதனால்தான் இன்றளவும் கூறுவது, ஸ்ரீமத் தியாகராஜ சுவாமிகளுக்குத்தான் ராமர் நேரடியாக காட்சி தந்தார் என்று. கீர்த்தனைகளை இயற்றும் திறன் வந்தது தியாகராஜருக்கு அதன் பின்புதான் என்று கூறப்படுகிறது. நாரத முனி ஒரு சந்நியாசி வேடத்தில் தியாகராஜருக்கு காட்சி அருள் இருக்கின்றார். காரணம், தியாகராஜ சுவாமிகள் பாடிய கீர்த்தனைகளில் மயங்கி நாரதர் நேரில் வந்தார் என்று கூறப்படுகிறது. கீர்த்திகளை உருவாக்கும் திறனை உன்னறிவையும் தாண்டி நுண்ணறிவை பெறுவாயாக என்று அவருக்கு வாழ்த்தி சென்றாராம். ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி இவர்களின் விக்கிரகங்களை வைத்து பூஜிப்பது தான் இவரது அன்றாட நடவடிக்கை. அந்த செயல் தியாகராஜரின் தமையன் ஜவேசனுக்கு பிடிக்காதாம். அந்த 3 விக்கிரகங்களையும் காவிரி நதியில் தூக்கி எறிந்து விட்டாராம் ஜவேசன். தேடி தேடி அலைந்திருக்கின்றார் தியாகராஜர் அந்த விக்கிரகங்களை. ஸ்ரீராமபிரானிடமே அவர் வேண்டியிருக்கின்றார். அந்த விக்கிரகங்கள் தண்ணீருக்கு மேலாக மிதந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீராமரினுடைய அருள் இவருக்கு நேரடியாக கிடைத்திருக்கின்றது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி என்று கூறுகிறார்கள். சற்றேறக்குறைய தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சென்று அங்குள்ள ஆலயங்களில் தனக்கு பிடித்தமான ராகங்களில் கீர்த்தனைகள் பாடியிருக்கின்றார். அப்படி ஒரு முறை வெளியூருக்கு செல்லும் பொழுது திருடர்களிடம் கூட அவர் அகப்பட்டு கொண்டாராம். திருடர்கள் இவரை பிடித்து மிரட்டும் பொழுது அது ஒரு கானகம் போல் அமைந்த ஒரு பகுதி என கூறப்படுகிறது. அதிரும் அளவிற்கு ஒரு சப்தம் கேட்டதாம். திருடர்கள் குலை நடுங்கி போய் தியாகராஜரை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்களாம். தியாகராஜருக்கு எதுவுமே புரியவில்லையாம். அந்த அதிரும் சப்தம் வேறு யாருடையதும் இல்லை, ஸ்ரீ ராமபிரான் உன்னை காப்பாற்றுவதற்காக விட்ட சப்தம் இது என்றார்களாம் அவருடைய சக உபன்யாசர்கள். அவரிடம் சங்கீதம் பயின்று கொண்ட சீடர்களையும் சக உபன்யாசர்களாக ஆக்கி கொண்டாராம். அந்த பெருந்தன்மை அந்த காலத்திலேயே தியாகராஜருக்கு மட்டுமே இருந்திருக்கின்றது. தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனைகள் மட்டும்தான் எழுதியிருக்கின்றார் என்றல்ல. பிரகலாதனுடைய புகழை கூறும் வண்ணம் பிரகலாத பக்தி விஜயம், நௌகா சரித்திரம் என்ற நாமகரணங்களில் இசை நாடகங்களை தோற்றுவித்திருக்கின்றார். கீர்த்தனைகளில் பகுதியாக விளங்கும் பஞ்சரத்தினங்களையும் உருவாக்கி இருக்கின்றார். அவற்றில் நாரத பஞ்சரத்தினம், திருவொற்றியூர் பஞ்சரத்தினம், ஸ்ரீரங்க பஞ்சரத்தினம் என்றும் மிக பெரிய அளவில் புகழப்படுகிறது. இவரது சீடர்களிடம் சொல்லி அந்த பஞ்சரத்தினங்களை ஓதச் சொல்வாராம். அப்படி தியாக பிரம்மம் தியாகராஜரிடம்
பாடம் பயின்று புகழ் பெற்றவர்தான் வாலாஜப்பேட்டை வெங்கட்ராமண பாகவதர், வீணை குப்பையர். அவர்களது இசை லாவகம் இறை ரூபத்தில் இருக்குமாம். அதற்கு காரணம் தியாகராஜரை மானசீக இறைவனாகவே நினைத்து அவரிடம் பாடம் பயின்றார்களாம். அவர்களைப் போலவே மற்றும் பல சீடர்களும் பிற்காலத்தில் புகழ் பெற்று விளங்கினார்கள். நெமம் சுப்பிரமணிய ஐயர், சித்தூர் ராமகிருஷ்ண ஐயர், அமிர்தலிங்கம் பிள்ளை, கோவிந்த சிவன், தஞ்சாவூர் ராமராவ். இவர்களில் தஞ்சாவூர் ராமராவ் தான் தியாகராஜரின் அந்தரங்க செயலாளராக பணியாற்றி இருக்கின்றார். அவருக்கு சேவித்திருக்கின்றார். அந்த ராமராவ் தான் தியாகராஜரிடம் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். அந்த செய்தி என்னவென்றால், மராட்டிய மன்னர் நம்மை அழைத்து அவருடைய அரசவைக்கு சென்று அவரை துதிபாட சொல்கின்றார். நாம் செல்லலாமா என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு தியாகராஜரின் பதில் என்ன தெரியுமா? இறைவனை மட்டுமே நாம் நினைத்து பாட வேண்டும், அவனை மட்டுமே துதி பாட வேண்டும், மனிதர்களை அல்ல என்று சொல்லிவிட்டார் தியாகராஜ சுவாமிகள். இந்த செய்தி அறிந்த மராட்டிய மன்னன் சர்ஃபோஜி தியாகராஜரை கண்டு அவர் சொன்ன கூற்றையும் கேட்டு வியந்து போனாராம். ஸ்ரீராமரின் பேர் அவர் கொண்டுள்ள அந்த பக்தியை போற்றி புகழ்ந்திருக்கின்றான் அந்த மராட்டிய மன்னன். இசை என்பது விற்பனைக்கல்ல என்ற கூற்றை மெய்ப்பித்திருக்கின்றார் தியாகராஜா. இசை இறைவனுக்காக உரியது, அவனை துதிபாடுவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது என்பாராம் தியாகராஜ சுவாமி. இன்றும் கூட தியாகராஜரின் வம்சாவளிகள் தங்களது இசை திறமைகளை விற்பனை செய்ததே இல்லையாம். இத்தனைக்கும் அவர்கள் மிகப்பெரிய வித்வான்களாக வலம் வருகின்றார்கள். தியாகராஜரின் சந்நிதியில் அமர்ந்து தியாகராஜரின் கீர்த்தனைகளை தியாகராஜருக்காகவே பாடுகிறார்கள். தியாகராஜ சுவாமிகள் செய்தது போல் ஸ்ரீராமனின் நாமத்தை அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். திருவையாறு என்கின்ற அந்த புண்ணிய பூமியின் மகிமையையும் காவிரி ஆற்றங்கரையின் காற்றோட்டத்திற்கு நடுவே அமைந்திருக்கும் அந்த மடத்தையும் பார்க்கும் பொழுது நம்மையும் அறியாமல் தியாகராஜ சுவாமிகளின் கீர்த்தனைகள் நம் மனதிற்குள் ரீங்காரமிடுகின்றது. அந்த அற்புதமான தருணத்துடன் நாம் நிலையம் திரும்பினோம். நன்றி நேயர்களே. இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.